ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அப்படியே கோவத்தோட உச்சம், கோவத்தோடைய இமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. எவரெஸ்டோட சிகரத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ இந்த ராஜேஸ்வரி இருக்கிற கோவத்தோட உச்சத்தை கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இமயமொழியோட அதிகமாக பார்த்தா அதோட அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்க நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணலாம் அடுத்து யாரை பழி வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதே யோசிச்சுன்னு ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் யாரை என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த ராஜியை வச்சு அந்த விஜய் மல்லி என்ன பண்ணலாம், எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் அதையே நினச்சிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அதனால் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க. என்னடா இது பைத்தியம் முத்திடுச்சு அப்படின்னு பார்த்தா பைத்தியம் முத்தலை, அவளுக்கு பழி வாங்குற எண்ணம் தான் முத்தி போயிருக்கு. அதனால் இப்போ யாரை பார்த்தாலும் கல் எடுத்து எரியலாம் போல இருக்குது. அப்படி உக்காந்துட்டு இருக்கா. நம்ம ரஞ்சிதாக்கே போய் சாப்பிட வாங்கன்னு சொல்கிறது கூட பயமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ராஜிமான் அப்படி காத்தோடு கூப்பிட்டுட்டு அவளை காதிகை கொடுக்கணும் ஓடியாந்துடுறது. அந்த அளவுக்கு பயத்தில் இருக்கான்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எப்படி அவள் ஒரு ராட்சசி மாதிரி உட்காந்துட்டு இருந்தா இவங்க இவ்வளோ பயப்படுவாங்க. சரி, இவங்களுக்கு பயம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதாவை என்னன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா ரஞ்சிதா இப்போ எப்படியோ சாட்சி சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருந்துட்டு கடைசியில் நமக்கு பழி வாங்குற எண்ணம் அந்த மாதிரி நம்மளுக்கு காலவாரி விட்டாளுங்க. இந்த கதிரேசனும் சரி, இந்த ரஞ்சிதாவும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்மளை இப்படி காலவாரி விட்டாளுங்க. கடைசி வரையும் நான் அந்த விஜய் வெளியே வர மாட்டான், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவன் உள்ளே தான் இருப்பான். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளால் என்னென்ன சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை உள்ளாவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணால் கடைசியில் அது எதுவுமே நடக்கலை. இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவத்தோட உச்சத்தில் இருக்க நம்ம ராஜேஸ்வரி அடுத்த ஒரு பிளான் உதிச்சு பாருங்க. இந்த பத்ருக்கு மண்டையில் பல்ப் எரியும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பல்ப் எரியுது. அது என்னென்னா, இவங்க ஆசாசியாக வளர்க்குற ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் விற்றுட்டோன்னாவோ இல்லை அதை ஏதாச்சும் பண்ணிட்டேனாலோ அவங்க அதையே நினச்சி எப்போ பார்த்தாலும் வாடி நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த வெண்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இனிமேலும் நம்ம இதையே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுருவாங்க. அதனால் இனிமேலும் நான் கஷ்டப்படணும், யாரையும் பழி வாங்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை நான் மாற்றிக்க மாட்டேன். ஆனால் அவங்கள எப்படி அழிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி ஆட்டி படிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்ட ஒரு ரவுடிக்கு ஃபோனை பண்ணுறான். அந்த ரவுடி ஃபோனை எடுத்தவர் பேமெண்ட்டை மட்டும் சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோவை மட்டும் அனுப்பிச்சி வைங்க, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 வார்த்தை நச்சுன்னு பேசிட்டு ஃபோனை வச்சிடறான். அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு பரவாயில்லையே, இப்படிப்பட்ட ஆளை தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ நல்லா பொறுமையாக இருந்தேன். இப்படி ஒரு வேலைக்காரன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க இவங்க இருந்துக்கிட்டு ஃபோட்டோவையும் பேமெண்ட் ஒரு 50,000 அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவந்துக்கிட்டு 50,000 பத்தாது, 5 லட்சம் வேணும் அப்படின்னு. சரி, 5 லட்சம் தானே, அடுத்த நிமிஷமே உன் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஆனால் அந்த வெண்பா உயிரோடு இருக்கவே கூடாது, அவளை கூப்பிட்டு என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்ல ஸ்கூலுக்கு போகிற வெண்பாவை இந்த பக்கமும் அந்த பக்கம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அந்த ரவுடி. அதுக்கப்புறமா வெண்பா வந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்ததும் ஐயோ ஐஸ்கிரீம் எவ்வளோ நல்லாச்சு, சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க அந்த நேரம் பார்த்தா அந்த ரவுடி பக்கத்தில் போய் நிற்க உடனே வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் யார் எதுக்காக நிற்கிறீங்கன்னு, இல்லை நான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், உன் அப்பா தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்பா எதுக்காக உங்களை கூப்பிட்டு வர சொல்லணும், எனக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க, தேவைன்னா என்னை கூப்பிட்டு போக போகிறாங்க, நீங்கள் யார் அதை செய்யறதுக்கு அப்படின்னு. இல்லை பாப்பா, இவங்க தானே உங்கள் அப்பா, பாரு உன் அப்பா பக்கத்தில் நின்று நான் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், இப்போ நீ என் கூட வரலன்னா உன் அப்பா கஷ்டப்படுவார்ல, அதனால் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு என் கூட வா அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா வெண்பா குட்டி மயங்கி விழுந்துடுறாங்க. அதனால் நம்ம ராஜேஸ்வரி கிட்ட கடத்தி கொண்டு போய் விட்டுடுறாங்க. அங்கே கடத்தி கட்டி வச்சுருந்த நம்ம வெண்பா குட்டி ஒரு நாள் ஆகியும் கண்ணை முழிக்கல, அந்த அளவுக்கு மயக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அதனால் அந்த சின்ன குழந்தைய எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி அது ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை விஜய்க்கு அனுப்பியிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. இவ்வளோ கொடூரமான ஆளாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க, இந்த அளவுக்கு கொடூரமான ஆளாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன்னா பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு இவங்க ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே பார்க்கறதுக்கு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளும் 2 குழந்தைய வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா நம்மளால் பார்த்துட்ருக்க முடியுமா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.